நாம் கேட்கும் பொழுதும் சரி, படிக்கும் பொழுதும் இவர்களை பற்றிய எண்ணங்கள் மிகவும் பிரமை பூட்டுகிறதல்லவா? பக்தி என்றால் இப்படியா என்று. தானத்தில் இந்த தானம்தான் சிறந்தது என்று கூற முடியாதபடி நடந்தது ஏற்பகை நாயனாரின் வரலாற்றில். வேண்டுவனவற்றை கேளுங்கள் என்று சிவனடியாரிடம் கூறியதுமே தங்களின் மனைவியை கேட்டு ஏற்பகை நாயனாரும் இதற்கு சம்மதித்து தனது மனைவியிடம் இதை கூற அவரும் இதற்கு இயைந்து சிவனடியாரின் பின் சென்றாராம். இத்தகைய சிவபக்தியை கண்டதும் சிவபெருமான் தன் நுமையாளுடன் சேர்ந்து ஏற்பகை நாயனாருக்கு அருள் பாலித்தார். சோழவள நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் ஏற்பகை நாயனார். செல்வ வளத்தில் குறையில்லாமல் இருந்தார். தன்னை நாடி வருவோருக்கு இல்லை எனும் வார்த்தையை கூற மாட்டாராம் ஏற்பகை நாயனார். இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கு அடியேன் என்று இவரது பெருமையை நமக்கு விளக்குகிறது. தன்னுடைய பக்தனின் பெருமையை இவ்வுலக மக்கள் தெரிந்து கொள்ளவே ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் சிவபெருமான். ஏற்பகை நாயனாரின் இல்லத்திற்கு அந்தணராக வேடமிட்டு தானம் கேட்க சென்றார். சிவனடியாரை வரவேற்று தமக்கு நான் என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்க, தாங்கள் நான் கேட்பதை இல்லை என்று கூறாமல் தர சம்மதித்தால் மட்டுமே நான் கூறுவேன் என்றதும், நிச்சயமாக கூறுங்கள் ஐயனே என்றார் ஏற்பகை நாயனார். தங்களின் மனைவியை தானமாக கொடுங்கள் என்றார் சிவனடியார். சற்றும் தயங்காமல் தன் மனைவியிடம் இதை கூற அவரும் இதற்கு ஏய்ந்து சிவனடியாரின் பின் சென்றார். ஐயனே, வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க, ஆம், தங்களின் சுற்றத்தார் மற்றும் இவ்வூர் மக்களிடமிருந்து என்னை காத்து இவ்வூர் எல்லை வரை வரவேண்டும் என்று சிவனடியார் கேட்க, அப்படியே சுவாமி என்று சிவனடியாரை முன் செல்ல விட்டு தன் மனைவியோடு பின்தொடர்ந்தார். இவை அத்தனையும் அறிந்த ஊர் மக்கள் ஏற்பகை நாயனாரை கண்டித்தனர். ஆனால் அதற்கு விளக்கம் கொடுக்க முயன்றதும் அதனை ஊர் மக்கள் ஏற்காததால் அவர்களோடு சண்டையிட்டு சிவனடியாரை காத்தார். திருச்சாய்க்காடு என்ற இடம் வந்ததும் சிவனடியார் ஏற்பகை நாயனாரை நீங்கள் செல்லலாம் என்று கூறினார். அதன்படி அவரும் தன் மனைவியை சிவனடியாரிடம் விட்டு செல்ல முற்படும் போது ஒரு குரல், ஏற்பகை முனிவரே, அபயம் அபயம், இவ்விடம் வருக என்று திரும்பி பார்த்தால் அவ்விடத்தில் தன்னுடைய மனைவி மட்டும் நின்றதைக் கண்டு திகைத்தார். பின் தன் பக்தனை சோதித்த சிவபெருமான் அம்மையுடன் ஏற்பகை நாயனாருக்கு ரிஷப வாகனத்தில் அருள் பாலித்தார். இக்காட்சியினை கண்டு ஏற்பகை நாயனார் தன் மனைவியோடு சிவபெருமானை கண்டு கண்ணீர் மல்க வணங்கினார்கள். அது மட்டுமல்லாது ஏற்பகை நாயனார் கொன்ற அத்தனை பேரையும் காத்தருளினார் சிவபெருமான். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.